சர்டன் சனி கிரகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம முதல்ல நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் அந்த கிரகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வளையங்கள் தான். இந்த வளையம் அப்படிங்கிறது எப்படி உருவாயிருக்கலாம் அந்த கிரகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் சயின்டிஸ்டுங்க ஒரு ரிசர்ச் பண்ணி இல்லாட்டி ஒரு தியரியாவா கூட ஏதாச்சும் சொல்லாம இருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கிடையாது. சயின்டிஸ்டுங்க இந்த பிளானட்டோடைய அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு காலகட்டத்தில் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரிட்டிக்கலா ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படி எதை வச்சு அவங்க முடிவு பண்றாங்க அண்ட் அந்த கருத்துல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் சேர்த்து இந்த சனி கிரகத்தை பத்தி, சேட்டன் பிளானட்டை பத்தி கூடுதலான சில இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கண்டக்ட் வீடியோ பாருங்க. வெல்கம் பேக் அனதர் நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். இரவு நேரத்தில் நம்ம சனி கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளால் அந்த பிளானட்டை மட்டும் இல்லை, அந்த பிளானட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லப்படக்கூடிய அந்த வளையத்தையும் பார்க்க முடியும். பார்க்கும்போது ஒரே ஒரு வளையம் மட்டும்தான் அந்த ரிங் ஸ்ட்ரக்சரோட அந்த பிளானட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான் நமக்கு கொடுக்கும். ஆனால் உண்மையிலேயே சனி கிரகத்துக்கு மொத்தமாக 7 வளையங்கள் இருக்குது. அந்த 7 வளையங்களுடைய மொத்த நீளம் மட்டுமே 2,82,000 கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சிருக்கு. என்னதான் இந்த வளையம் அப்படிங்கிறது இவ்வளோ லென்த்தாக பறந்து விரிஞ்சு இருந்தாலும் அதோடைய திக்னஸ் அப்படிங்கிறது 30 ஃபீட், அதாவது 10 மீட்டர் மட்டும்தான் அதோடைய திக்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி அந்த ரிங் ஸ்ட்ரக்சரோடைய லென்த்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பூமி இருக்குல்ல, நம்ம பூமி மாதிரி மொத்தமாக 3 பூமியை காப்பி பண்ணி எடுத்துப்போம். அந்த 3 பூமியையும் அந்த ரிங் ஸ்ட்ரக்சருக்குள்ள போட்டு மொத்தமாக அடைச்சி வச்சிடலாம். அவ்வளோ லென்த்துக்கு அது பறந்து விரிஞ்சிருக்கு. அப்போ நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், ரிங் ஸ்ட்ரக்சர் மட்டுமே இவ்வளோ பெருசு இருக்குன்னா அந்த ரிங் ஸ்ட்ரக்சரோட சேர்த்து அந்த ஒட்டுமொத்த சர்டன் பிளானட்டும் எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு. இதை தாண்டி நம்மள பல பேருக்கு இந்த வளையத்தை பற்றின சின்ன புரிதல் என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த வளையம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஐஸ் பார்ட்டிகளால் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் நினைக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அதில் 50% தான் சரின்னு சொல்லணும். ஏன்னா இந்த சனி கிரகத்தோட வளையத்தில் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஆனால் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது கூடவே சின்ன சின்ன பாறைகளும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்குன்னு ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பாறைகள்லாம் சொல்ல முடியாது. சுமார் 10 மீட்டரில் ஆரம்பித்து 20-30 மீட்டர்லேருந்து 50 மீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பாறைகளும் இருக்கத்தான் செய்யுது. அது எல்லாமே அந்த சனி கிரகத்தோட ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டு ஒரு வளைய மாதிரியான ஸ்ட்ரக்சரோட அந்த வளையத்தோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கு. இந்த வளையம் மட்டும் சனி கிரகத்தோட ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டு அதை சுற்றி வந்துட்டு இருக்கல, அது கூடவே சேர்ந்து 146 நிலவுகள் சுற்றி வந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ நிலவுகள் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தாண்டி எதிர்காலத்தில் இன்னும் சில நிலவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்து. இந்த நிலவுகள்லேயே சேட்டனுக்கு இருக்கக்கூடிய நிலவுகள்லேயே ரொம்ப புகழ்பெற்ற நிலவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 2 நிலவை சொல்லலாம். ஒன்று டைட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்சிலடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலவு. பட் இந்த டைட்டன் நிலவை பற்றி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். இந்த டைட்டன் நிலவு தான் நம்ம சூரிய குடும்பத்தோடைய 2வது மிகப்பெரிய ஒரு நிலவாக இருக்கு. அப்போ முதல் நிலவு எதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேனிமேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிலவு தான் நம்ம சூரிய குடும்பத்தோடைய ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மூன் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாக இருக்கு. நம்ம கேனிமேட் அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம டைட்டன் பக்கம் திரும்ப வந்தா இந்த டைட்டன் நிலவை ஸ்பெஷலாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே 2வது மிகப்பெரிய நிலவு அப்படிங்கிற பேரையும் தாண்டி அந்த நிலவுல தான் இருக்கிறதுலே நம்ம பூமி மாதிரியே அந்த வளிமண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு நிலவா நம்ம இந்த டைட்டன் நிலவை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆராய்ச்சி பண்ணி. அதுக்குன்னு அட்மாஸ்பியர் நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இந்த மாதிரியான விஷயங்கள் வாயு நிறைஞ்ச ஒரு அட்மாஸ்பியரா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த டைட்டன் அளவில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வாயுக்கள் எடுத்துக்கிட்டா நைட்ரஜன் 95%, 3% மீத்தேன் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப கொடிய வாயுக்களாக கருதப்படக்கூடிய சைனைடு, சல்ஃபைடு இந்த மாதிரியான வாயுக்களும் இருக்கு. ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான வாயுக்களும் இருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் இருக்கு. என்னடா நீ சேட்டனுடைய ரிங்கை பற்றி சொல்றேன்னு சொல்லிட்டு டைட்டன் நிலவை பற்றி சொல்லிட்டு இருக்க, வீடியோ லென்த்தை கூட்டுறதுக்காக சும்மா எதையாச்சும் பேசுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
தான். பட் நான் அதை நினச்சி எதுவுமே சொல்லலை. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு வேல்யூவோட நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால தான் டைட்டன் நிலவு நம்ம சேட்டனுடைய நிலவாக இருக்குது. அதுவும் இவ்வளோ ஸ்பெஷலான சில விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலவாக இருக்கும் போது அதை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? சரி, நான் நேரத்தை கடத்தாமல் நேராக சேட்டனுடைய அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பல வருஷமாக இந்த சனி கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த சனி கிரகத்தோடைய ரிங் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் ஃபார்ம் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியை முன்னெடுத்தாங்க. அதுக்கு பல தியரிகள், பல எக்ஸ்பர்ட்டுகள் என்னதான் முன் வச்சாலும் எல்லா சயின்டிஸ்டுகளாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சனி கிரகத்துக்கு எந்த ஒரு வளையமும் இல்லாம தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல காலங்கள் போக போக சனி கிரகத்தை சுற்றி இப்போ 146 நிலவுகள் சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இது கன்ஃபார்ம் கவுண்டிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இன்னும் சில நிலவுகள் சனி கிரகத்தை சுற்றி வந்துட்டு இருக்கலாம், அதை நம்ம கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். ஏன்னா சனி கிரகமும் மட்டும் இல்லாமல் நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பிளானட்டும் சரி, இது ரெண்டுத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஆல்மோஸ்ட் சூரிய வெளிச்சத்தை தாண்டி அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக அடையக்கூடிய இடத்துல தான் இருக்கு. நம்ம சனி கிரகத்துக்கு 4% சூரிய வெளிச்சம் தான் கிடைக்கும்னா பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பிளானட் இருக்கு, எவ்வளோ இருள் சூழ்ந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நம்ம இதுவரைக்கும் நம்ம கண்களால் கண்டுபிடிச்சது மட்டும் வச்சு தான் 146 நிலவுகள் இதுவரைக்கும் சனி கிரகத்தை சுற்றி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இன்னும் சில நிலவுகள் இதை விட அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருந்த நிலவுகளில் ஒன்று சுமார் 400 கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலவு அப்படிங்கிறது இந்த சனி கிரகத்துக்கு அருகில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் நெருக்கமாக க்ளோஸ் அப்ரோச்சரில் வந்ததுக்கு அப்புறம் அந்த சனி கிரகத்தோடைய அதீத ஈர்ப்பு விசையின் காரணமாக அந்த நிலவு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிருக்கு. தூள் தூளா சின்ன சின்ன பீசஸாக ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த நிலவு கூட எந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுங்க அந்த ரிசர்ச் மூலமா, அந்த தேரி மூலமா சொல்றாங்கன்னா, அந்த நிலவுல ஐஸால கவர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலவாக இருந்திருக்கணும். பிளஸ் பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு நிலவாக இருந்திருக்கும். ஸோ அது ஈர்ப்பு விசைக்குள்ள நுழையும் போது சனி கிரகத்தோட அதீத ஈர்ப்பு விசை காரணமாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலவு உடைய ஆரம்பிச்சு பீஸ் பீஸா ஆகி முதல்ல சனி கிரகத்தோடைய ஒரு பக்கத்துல தான் அந்த பீசஸ் எல்லாமே கவராக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல சனி கிரகத்தோடைய அந்த ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டு மொத்த சனி கிரகத்தையும் சூழ்ந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒரு புழுதி படலம் மாதிரி அந்த சனி கிரகத்தை சுற்றி இருந்திருக்கலாம். மெல்ல மெல்ல அந்த சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே சேட்டன் பிளானட்டை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியும், பெரிய பெரிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சனி கிரகத்துக்கு கொஞ்சம் அருகில் இருக்கிற மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகி சுற்ற ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சுற்ற ஆரம்பிச்சதுல எப்படி இந்த லேயர்ஸாக பிரிய ஆரம்பிச்சிச்சு, இப்போ கிட்டத்தட்ட 7 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 7 லேயர்ஸும் எப்படி பிரிஞ்சிச்சு தரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த டஸ்ட் பார்ட்டிகளோடைய சைஸை பொறுத்து அந்த லேயர் அப்படிங்கிறது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த சனி கிரகத்தோட வளையத்துக்குள்ளேயே ஒரு நிலவு சுற்றி வந்துட்டு இருக்கு. என்னதான் அந்த வளையத்துக்குள்ள அந்த நிலவு இருந்தாலும் அதோட சுற்றுவட்ட பாதையை கிளீனாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. எந்த அளவுக்கு கிளியரானா, இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது கசினி ஃபேஸ் கிராஃப்ட் நாசா அனுப்புனாங்கல்ல, இந்த சனி கிரகத்தையும் அதோட நிலவையும் ஆராய்ச்சி பண்றதுக்காக, அந்த கசினி ஃபேஸ் கிராஃப்ட் எடுத்த புகைப்படம் தான் இது. இந்த புகைப்படத்தில் அந்த இடத்துல மையத்தில் ஏதோ கருப்பு கலர் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த வளையத்துக்குள்ள, அது வேற ஒன்றும் இல்லை, சனி கிரகத்தோட ஒரு நிலவு தான். இந்த நிலவு கரெக்டாக அதோட சுற்றுவட்ட பாதையை கிளீனாக வச்சுக்கிட்டு அந்த வளையத்தை அந்த ஈர்ப்பு விசை மூலமா, அந்த நிலவுடைய ஈர்ப்பு விசை மூலமா ரெண்டாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக சுற்றுதுன்னு பாருங்க. அந்த அளவுக்கு கிளீனாக இதோடைய சுற்றுவட்ட பாதையை வச்சுக்கிட்டு அந்த சனி கிரகத்தோட வளையத்துக்குள்ள இருந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. கசினி எடுத்து இந்த புகைப்படத்தை பார்க்கறதுக்கே உண்மையிலே ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம்னு சொல்லலாம். என்னதான் சனி கிரகத்தோட வளையம் அப்படிங்கிறது 10 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உருவாயிருந்தாலும் இன்னும் எத்தனை கோடி வருஷங்களுக்கு இந்த வளையம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம இருக்கிற வரைக்கும், நம்ம பூமியும் இருக்கிற வரைக்கும் இருக்க எல்லா மனிதர்களும் இந்த சனி கிரகத்தோட வளையத்தையும் அந்த சனி கிரகத்தையும் பார்த்து ரசிக்கிறது கிடைக்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்துல ஒரு கேள்வி சில பேருக்கு வரலாம், சனி கிரகத்துக்கு மட்டும்தான் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்லேயே வளையம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம சனி கிரகத்தை தாண்டி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜூபிட்டராக இருக்கட்டும், யுரேனஸாக இருக்கட்டும், நெப்டியூனாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வளையம் இருக்குது. ஆனால் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நம்ம பார்த்தா கண்டிப்பாக அந்த வளையம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த வளையங்கள் சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய வளையங்கள் மாதிரி கிடையாது. சனி கிரகத்தில் இருக்கக்கூடிய வளையங்கள் பெரிய பெரிய பாறைகளாலையும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸாலையும் அதே நேரத்தில் ஐஸ் பார்ட்டிகல்ஸால ஆன ஒரு வளையமாக இருக்குது. ஆனால் ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூனுக்கு இருக்கக்கூடிய எல்லா வளையங்களுமே
சின்ன சின்ன ரொம்பவும் சிறுசாக இருக்கக்கூடிய மைல்யூட்டாக இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸாலையும் ஐஸ் பார்ட்டிகல்ஸாலும் ஆன வளையங்களாக இருக்கிறதுனால அதை நம்மளால் டெலஸ்கோப்பை பயன்படுத்தினாலும் பார்க்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் வளையம் அந்த கிரகங்களுக்கும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம சர்டன் பிளானட்டுக்கு இப்போ எப்படி வளையம் இருக்கோ அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம பூமிக்கும் வளையம் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேரி பல சயின்டிஸ்டால் முன்வைக்கப்படுது. அப்படி நம்ம பூமிக்கு ஒரு காலகட்டத்தில் எப்படி வளையம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரியாக சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும், நம்ம பூமிக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் இருந்தால் நம்ம பூமியிலேருந்து பார்க்குறதுக்கும் நம்ம பூமியோடைய செயல்பாடுகளும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோட கமெண்டில் எர்த் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். சேட்டனை பற்றியும் சேட்டனுடைய டைட்டன்களை பற்றியும் அந்த ரிங் ஸ்ட்ரக்சரை பற்றியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போ கூட வீடியோக்கு லைக் கொடுக்கலாம். ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும். மற்ற வீடியோஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி தொடர்ந்து நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணால் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய்.